ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி 1000 காதல் இருக்கலாம். ஆனா கல்யாணம்னு ஒண்ணு நடந்துருச்சுன்னா சும்மா பழைய காதலையே புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்க கூடாது. பழைய காதலை பத்தின நினைப்பு இப்ப இருக்கிற லைஃப ரொம்பவே டேமேஜ் பண்ணிடும். மனைவியா இருக்கிறவங்க நம்ம மேல எவ்வளவு அன்பா இருக்காங்கன்னு கொஞ்சம் அது புரிஞ்சுக்கணும். அப்படி அவங்க உணர்வை புரிஞ்சு நடக்கிறவன் தான் புருஷன். சரிங்க தாத்தா, நான் சொன்னதையே எனக்கே எதுக்கு திரும்ப காமிக்கிறீங்க? இந்த பாருப்பா, இப்ப நீளமா மூச்சு பிடிச்சு ஒரு அட்வைஸ் கொடுத்தியே, அது எனக்கு இல்லப்பா, அது அத்தனையும் உனக்கானதுன்னு நான் சொல்றேன். இல்ல புரியல தாத்தா எனக்கு. நேத்து மீராவோட படத்தை அனுப்பினது யாருன்னு தெரியல. அத அனுப்பினவங்க நல்ல நோக்கத்தோட அனுப்பல, கண்டிப்பா உன்னை டிஸ்டர்ப் பண்றதுக்காக தான் அனுப்பியிருக்காங்கன்னு புரியுது. ஆனா தேவையில்லாம அத பொம்மி தான் அனுப்பியிருப்பான்னு நீயா ஒரு முடிவுக்கு வந்துட்ட. அதனால நீ டிஸ்டர்ப் ஆகி பொம்மி கூட சண்டை போட்டு வீட்டுல இருக்கிற எல்லாரையும் வருத்தப்பட வச்ச. அதான நடந்தது. தாத்தா அது வந்து தாத்தா, அது வேற. நீ பொம்மிய டிஸ்டர்ப் பண்ணதும் நாங்க எல்லாரும் டிஸ்டர்ப் ஆயிட்டோம். உன்னை எப்படியாவது இந்த வியாதியில இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு தான் ஜெகதீஷ் கிட்ட சொல்லி இந்த நாடகத்துக்கு ஏற்பாடு பண்ண. அவன் கூட்டிட்டு வந்தவங்க தான் இந்த நடிகை. எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ். இவங்க நான் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. என்ன ஒண்ணு, அஞ்சலியும் சேர்ந்து இந்த விஷயத்தை நம்பினாங்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இவங்களோட உண்மையான பேரு சாந்தா. இவங்க ஜீ தெலுங்கு சேனல்ல சீரியல்ல நடிக்கிறவங்க. நாம ஒரு நல்ல விஷயத்துக்கு கூப்பிட்டதுனால நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. என்ன ஒண்ணு, கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம டிராமாவும் கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா சாந்தா? చాలా సంతోషం. எனக்கு உங்க எல்லாரையும் சந்திச்சதுல, உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். வழக்கமா போவோம், மேக்கப் போட்டுப்போ, ஒரு ஷாட் முடிஞ்சதும் ரிலாக்ஸ் ஆயிடுவோம். ஆனா இந்த ஷாட் தான் முடியவே இல்ல. இப்பதான் அதுல இருந்து வெளியில வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்கேன். ஏன்னா கட் சொல்ல வேண்டியவங்க கட்டே சொல்லலையே. அஞ்சல, என்ன மன்னிச்சிரு அஞ்சல. முறைக்காத சிறிய பேராண்டி, உனக்காக என் பொண்டாட்டியே நான் அழ வச்சிருக்கேன். அதனால நீ மீராவை மறந்துட்டு பொம்மியோட சந்தோஷமா வாழணும். புரியுதா? எப்படியோ இந்த நாரதர் கலகம் நன்மையில முடியுங்கிற மாதிரி இந்த போட்டோவை எந்த நோக்கத்துல யாரு அனுப்பி வச்சாங்கன்னு தெரியல. ஆக மொத்தத்துல எப்படியோ அந்த மீரா அவங்க 2 பேரையும் நல்லபடியா மறுபடியும் சேர்த்து வச்சுட்டா. எதுக்கு தாத்தா இதெல்லாம் பண்றீங்க? பாட்டிய நீங்க ரொம்ப சங்கடப்படுத்திட்டீங்க. அதனால என்னம்மா, ஒரு சிரமமும் இல்ல. அஞ்சல சரியாயிடுவா. முதல்ல நீங்க 2 பேரும் சரியாவுங்க, அது போதும். ஏமா வளரு. அப்பா, எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க, எங்க மாப்பிளைய காணோம்? அது வயிறு சரியில்லைன்னு ரெஸ்ட் ரூம் போயிருக்காருப்பா. என்ன வியாபாரத்துக்கு புறப்பட்டு போகணும்னு சொன்ன உடனே வயிறு கலக்க ஆரம்பிச்சிருச்சு மாப்பிள்ளைக்கு. பலே பலே.
எல்லாருமே ஊர்க்காரனாவே மாறிட்டீங்க. இப்ப உங்களை எல்லாம் பார்க்கும்போது அந்த காலத்துல இருந்த என்ன பாக்குற மாதிரியே இருக்கு. போய் நல்லபடியா வித்துட்டு வாங்க. போயிட்டு வரேன் தாத்தா. கிளம்புறோம் தாத்தா. வாங்க, சாதிச்சுட்டு வாங்க. சரி தாத்தா. ஏங்க சீக்கிரம் வாங்க. எவ்வளவு நேரம் தான் உள்ள இருப்பீங்க? சீக்கிரம் வாங்க, எல்லாரும் புறப்பட்டாங்க. பாத்தி அவள பாட்டு பாடினதுனாலதான் அவளால அதிர்ஷ்டத்தையே விக்க முடிஞ்சது. உன்னால ஒன்னாவது விக்க முடிஞ்சதா? ஏய், நீ அதிர்ஷ்டம் வச்சிருக்கேன்னு எப்படி எல்லாருக்கும் தெரியும்? கூவி கூவி வித்தாதானே எல்லாருக்கும் தெரியும். டென்ஷன் பண்ணாத தமன்னா, நான் எல்லா அதிரசத்தையும் வித்துருவேன். விக்கிறேன்னு வாயால வடை சுட்டுட்டு இருந்தா பத்தாது, விக்கணும். அதிரசம் பல்லு முளைக்காத பாப்பாவோ பல்லு போன அவ இப்பவே வேலைய ஆரம்பிச்சிட்டா. ஐயோ, நான் விக்கிறேன் தமன்னா, கொஞ்சம் டைம் கொடு ப்ளீஸ். எவ்வளவுதான் உனக்கு டைம் கொடுக்கறது? சரி சரி சீக்கிரம் ஆரம்பி. குரல் கொடு. ஏ, என்னால ரோட்ல எல்லாம் குரல் கொடுக்க முடியாது. நான் மார்க்கெட்லயே போய் குரல் கொடுத்துக்கிறேன். மாட்டியாச்சு. சுத்துது. ஒரு வழியா மாட்டியாச்சு. எவ்வளோ இடைஞ்சல்றா எப்பா. எப்படி மாட்டின பத்தியா? ஏங்க மூஞ்சி ஃபுல்லா கரிய பூசிக்கிட்டீங்க? ஐயோ, கரிய பூசத்தான் போறேன் வளரு. நான் ஜெயிச்சு அந்த பொம்மி முகத்துல கரிய பூசத்தான் போறேன் பாரு. வளரு, வாயம் கொஞ்சம் தள்ள. நான் தள்ளுறதா? எங்க டிரைவர் கொஞ்சம் தள்ளுங்களேன். என்னால தள்ளி விடலாம் முடியாது. ஆட்டோ எடுத்து வந்து பின்னால வேகமா வந்து முட்டவா. அட போயா, என்ன நீ? நான் சைக்கிள ஓட்டுறதுக்கு வழிய சொன்னா மொத்தமா போய் சேர வச்சிருவ போல இருக்க. நானே ஓட்டிக்கிறேன், நீ ஒன்னும் பண்ண வேணாம் போ. போனா கிடைக்காது, விட்டா கிடைக்காது. சூடான அதிரசம். வாங்கம்மா வாங்கய்யா. வாங்க. சூப்பரான அதிரசம். இந்த அதிரசத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் கிடைக்கும். வாங்கம்மா. என்ன அதிரசத்தை கூப்பிடுறியா? இப்படி வித்தனா நீ எப்ப வித்த முடிக்கிறது? வளரு, உனக்கு என்ன தோணுது? உங்களுக்கு ஏன் தான் புத்தி இப்படி போகுதுன்னு தோணுது? நான் ஏன் இத பத்தி எல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்? எல்லாரையும் விட சூப்பரா வியாபாரம் பண்ண போறது நான் தான். அத பார்த்தாலாவது வாரிசு ஆகிறதுக்கு நான் ஏன் ஆசைப்பட்டேன்னு உனக்கு தெரியும். பக்கத்துல இருக்கிறவங்க திறமை கண்ணுக்கு தெரியாது, அடுத்தவங்களோட திறமை தான் கண்ணுக்கு தெரியும். நீ எல்லாம் அந்த மாதிரி கேட்டகரி. இப்ப பாரு எப்படி நான் இதெல்லாம் வித்து காட்டுறேன்னு. என்னோட வியாபார தந்திரத்தை நீ பார்க்க போற. என்னோட வியாபாரத்தை இன்டர்நேஷனல் லெவல்ல நான் திங்க் பண்ணுவேன் தெரியுமா? ஷோ, தாங்க முடியல. ஏதோ ஒண்ணு பண்ணி தொலைங்க. என்ன பூமி, காசு வாங்கி போடுற டப்பாவை உன் பக்கத்துல வச்சுக்காம நீ அங்க தள்ளி வச்சிருக்க, எதுக்கு? வேம்பு சார், இது மத்தவங்களுக்கு காசு போடுற டப்பா, ஆனா எனக்கு இது உண்டியல். அதாவது நிறைய பேரு கடைக்கு வருவாங்க போவாங்க. சில பேர்கிட்ட காசே இருக்காது, ஆனா பசி நிறைய இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதிரசத்தை சாப்பிட கொடுத்துட்டு அவங்களால முடிஞ்ச காசை அவங்களா போட்டுட்டு போவாங்கன்னு தான் இதை இங்க வச்சிருக்கேன். என்ன? வர்றவங்க கிட்ட எல்லாம் அத நான் சொல்லவும் போறேன்.
வர வர உன் லாஜிக் ஒண்ணுமே எனக்கு புரியல பூமி. புரியும் வேம்பு சார், புரிஞ்சுக்குவீங்க. அதிரசம் எவ்வளவுமா? வாங்க. முதல்ல சாப்பிட்டு பாருங்க. பூமி என்ன பண்ற? ரொம்ப நல்லா இருக்கே, ஒரு 10 கட்டி கொடுமா. என்ன நான் சொல்றது? அப்படியா சொல்றீங்க? ஆமாண்ண. என்னங்க குடிங்க. சரி கொடுங்க, சாப்பிடுங்க. சாப்பிட்டு பாப்போம். அடைச்சிக்க போகுது, மெதுவா சாப்பிடுங்க. ஒருவேளை இவரோட ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சோ? நல்லா இருக்கு, இன்னொன்னு வைங்க. நான் தான் சொன்னேன்ல. இல்லங்க சாப்பிடுங்க. வைங்க. என்னங்க, ஆ? அந்த ஆளு முகமே சரியில்லை. சும்மா இரு வளரு. பிடிக்காமையா இன்னொன்னு வாங்கி சாப்பிடுறாரு. இப்ப பாரு என்ன நடக்க போகுதுன்னு. அண்ணா 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 இருங்க. எங்கண்ணா போறீங்க? நீங்க தானே பிடிச்சிருந்தா காசு கொடுன்னு சொன்னீங்க. எனக்கு அவ்வளவா பிடிக்கலங்க. ஷோ, நல்ல வியாபாரம் பண்ணீங்க போங்க. சரி சரி விடு விடு விடு. அந்த ஆளு சரியான மானம் கெட்டவன். நான் சொன்ன வார்த்தைய கரெக்டா யூஸ் பண்ணி கமுக்கமா காசு கொடுக்காம போயிட்டான். அதிரசம் 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 அதிர்சம் அதிர்சம் வாங்க, அதிர்சம் வாங்க. என்னாச்சு ஜெகதீஷ்? பேசாம இந்த போட்டியில கலந்துக்காமலே இருந்திருக்கலாமோன்னு தோணுது பிரீத்தி. ஏய், ஏன் அப்படி சொல்ற? இல்ல, என் வாழ்க்கையில வெறும் தோல்விகளை பார்த்து பார்த்தே பழக்கப்பட்டுட்டேன். இந்த போட்டியில தோக்குறது ஒன்றும் எனக்கு பெரிய விஷயம் இல்ல. ஆனா நீ ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருக்கியே, உன் மனசு சங்கடப்படுமே நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. ஏய் ஜெகதீஷ், தாடி வாளா, நான் உன் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் நீ எதுக்காகவும் கலங்க கூடாது. எதுவா இருந்தாலும் நம்மளால சாதிக்க முடியும்டா. என்ன பொறுத்த வரைக்கும் நீ பத்மநாபன் மாமா முன்னால ஒரு ஆளா தலை நிமிர்ந்து நின்னு காமிக்கணும். அதுதான் எனக்கு வேணும். உன்னாலையும் சாதிக்க முடியும், புரியுதா? ஏய், உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்டா. ஆமா, என்ன பண்ண போற? இப்ப பாரு, ப்ளூடூத் ஸ்பீக்கர் எல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன். நான் போடுற ஆட்டத்துல சும்மா நம்ம கடை எப்படி கல்ல கட்ட போகுதுன்னு பாரு. ஏய், அதெல்லாம் நல்லா இருக்காது. நல்லா இருக்காதா? ஏன், நாடுனா உனக்கு பிடிக்காதா? எனக்கு பிடிக்கும் தான். அதுக்காக நீ மார்க்கெட்ல எல்லாம் ஆடுறது நல்லா இருக்காது பிரீத்தி. உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? விடு, நோ ப்ராப்ளம். என்னக்கா சொல்றீங்க? அதிரசத்தை நீங்க வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுங்க. உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அதை இதுல போட்டுருங்க. இல்லனாலும் பரவாயில்ல. இந்தாங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இந்தாங்க, சாப்பிடுங்க. இங்க பாருங்க, உங்க அக்கா கடையில வந்து வாங்காம இருப்பீங்களா? என்ன உங்க அக்காவா நினைச்சுக்கிட்டு வாங்கி சாப்பிடுங்க. இந்தாங்க. தேங்க்ஸ்க்கா. தேங்க்ஸ். சாப்பிடுங்க. ஏய், என்ன பூமி இது? குழந்தைங்க கிட்ட இருந்து காசு வருமா வராதான்னு தெரியாம கொடுக்கற போட்டி பூமி. இப்படி எல்லாருக்கும் கொடுத்தனா உன்னால போட்டியில ஜெயிக்கவே முடியாது. வேம்பு சார், அதிரசத்தோட விலைய கேட்டதும் அந்த புள்ளைங்க முகம் வாடி போச்சு வேம்பு சார். பாவம், வயிற்று பசியோட வந்து நிக்கும் போது எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது வேம்பு சார். போட்டியில ஜெயிக்கலனா கூட பரவாயில்ல, இந்த புள்ளைங்க முகத்துல இருக்கிற சிரிப்பை பார்க்கும்போது 1000 போட்டிகளை ஒன்னா ஜெயிச்சா மாதிரி சந்தோஷமா இருக்கு. ஐயோ பூமி, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தான் புரியல. நானும் அதே தாங்க யோசிக்கிறேன். உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது வேம்பு சார்? அக்கா, அதிரசம் சூப்பரா இருக்குதுக்கா. அப்படியா? நன்றி.
அதிரசம் பண்ணது. அக்கா, எங்க கிட்ட இருக்க காசெல்லாம் இதுல போடுறோம்க்கா. இதுல போடவா? இல்ல அதெல்லாம் நீங்க ஒண்ணும் கொடுக்க வேணாம். இல்ல இல்ல, நாங்க போட்டுதான் போவோம். சரி ஒரு நிமிஷம் இருங்க. அக்கா, நாங்க அதிரசம் சாப்பிட்டதுக்கா இருக்காக்கா. கம்மியாதான்க்கா இருக்கு. சாரிக்கா. இப்ப நான் உங்ககிட்ட கேட்டேனா, நீங்கெல்லாம் முன்ன சாப்பிட்ட அதிரசம் ஃப்ரீ. ஹே பொம்மி, இப்போ நீங்க கொடுத்த காசுக்கு ஆளுக்கு ஒரு அதிரசத்தை நான் கொடுக்கறேன். இந்தாங்க. வேணாம்க்கா, எங்களுக்கு வேணாம். அட, வீட்ல போய் விளையாடி முடிச்சிட்டு திரும்பவும் சாப்பிடுங்க, சரியா? எங்களுக்கு வேணாம்க்கா, வீட்ல திட்டுவாங்கக்கா. பொம்மி அக்கா கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க, அப்போ திட்ட மாட்டாங்க. சரிக்கா, தேங்க்ஸ்க்கா. அதிரசம் அதிரசம் அதிரசம். பொம்மி, என்ன பொம்மி, தமனாவை பார்த்தல்ல, எக்கச்சக்கமா பணத்தை வச்சு எண்ணிட்டு இருக்கா. உள்ள போடு. அங்க அதிரசமும் தீர போகுது. நம்ம கிட்ட அதிரசமும் பாக்கி இருக்கு. கல்லால விழுறது பூரா சில்லற. ஏதோ 2-3 பேர் தான் பணமா போட்டிருக்காங்க. விடுங்க வேம்பு சார், நாம எதுக்கு அடுத்தவங்கள பார்த்து கவலைப்படணும்? நாம நம்மள பத்தி மட்டும் தான் யோசிக்கணும். ஐயோ பொம்மி, நம்மள பத்தி யோசிச்சதுனாலதான் நான் பேசிட்டு இருக்கேன். உனக்கு கொஞ்சம் கூட டென்ஷனாவே இல்லையா? இல்ல வேம்பு சார், எதுக்கு டென்ஷன் ஆகணும்? நாம டென்ஷன் ஆனாலும் ஆகலனாலும் நடக்கிறது தானே நடக்க போகுது. இவ என்ன சாமியார் மாதிரி பேசிட்டு இருக்கா? மனு, நம்ம ஜெயிக்க போறது கன்ஃபார்ம். அங்க பாரு, சித்தார்த் பயங்கர டென்ஷன்ல இருக்கான். அதிரசம் அதிரசம். சொல்லுங்க, அதிரசம் சாப்பிடுறீங்களா? என்கிட்ட வாங்குறதுக்கு பணம் இல்லம்மா. இப்ப பணத்தை பத்தி யாரு கேட்டா? முதல்ல சாப்பிடுங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை இந்த உண்டியல்ல போட்டுருங்க, இல்லனாலும் பரவாயில்ல. சரிம்மா. என் தங்கச்சிக்கு அதிரசம்னா ரொம்ப இஷ்டம். அவளுக்கு வாங்கிட்டு போய் கொடுக்கணும்னு பாக்குறேன். எத்தனை அதிரசம் வேணும்? ஒரு 25 அதிரசம் பார்சல் பண்ணிடுங்க. பொம்மி இருங்க. பொம்மி, என்ன பொம்மி இது? அந்த ஆள் தான் பணம் இல்லைன்னு சொல்றாருல, அவர் 25 பார்சல் கேட்டதும் நீ பாட்டுக்கு கட்டி கொடுக்கற. என்ன பொம்மி இது? அவர் தங்கச்சிக்கு வேணும்னு ஆசையா கேக்குறாருல்ல, விடுங்க வேம்பு சார். சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. வரம்மா. பொம்மி, பாத்தியா எப்படி ஏமாத்துறாருன்னு? கொஞ்சம் காசு இருக்கு, அத போடுறேன்னு சொன்னாரு. சரி, ஒரு 50 ரூபாயாவது போடுவாருன்னு பார்த்தா வெறும் பேப்பர் போட்டு உன்னை ஏமாத்திட்டு போயிட்டாரு. விடுங்க வேம்பு சார், நம்மள ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க இன்னொரு இடத்துல ஏமாறுவாங்க. அப்படி நினைச்சு சமாதானம் ஆயிக்க வேண்டியதுதான். அப்ப போட்டியில தோத்துட்டா விதின்னு சமாதானம் ஆயிடுவியா? உங்க கூட என்னால வாதாட முடியாது. போங்க வேம்பு சார். நம்ம அதிர்ஷ்டம் தான் முக்கவாசி தீர்ந்து போச்சு. அப்புறம் என்ன? இருக்கிற கொஞ்சத்தையும் எவனாவது காசு கொடுத்து வாங்குறானான்னு பாப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஜெகதீஷ், என்ன ஜெகதீஷ், அதிரசம் பாதிக்கு பாதி தான் வித்திருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுவே பெரிய விஷயம். பண்ணிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு போட்ட காசையாவது எடுத்திருக்கலாம். சரி, அடுத்து ஜெகதீஷ பாப்போம். என்னப்பா ஜெகதீஷ், நீ என்ன வியாபாரம் தந்திரம் பண்ண? நான் பண்ணல தாத்தா, பிரீத்தி தான். அப்படியா? பிரீத்தி என்ன பண்ணா? தர்ஷினி, அந்த கல்லா பெட்டி எடுத்துட்டு வாமா. சரிங்க தாத்தா. இந்தாங்க. பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு.
புருஷனுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கா பாரு. அதனாலதான் பாதி அதிரசமும் வித்திருக்கு, ஓரளவுக்கு பணமும் வந்திருக்கு. வெரி குட் பா, வெரி குட். மனோட பெட்டி காலியா இருக்கே தர்ஷினி, மனோட கல்ல அப்படி எடுத்துட்டு வாமா. பரவாயில்லையே, ஏகப்பட்ட காசு குவிஞ்சிருக்கு. தர்ஷினி, இதெல்லாம் எண்ணுமா? அப்புறம் மனோ, நீ என்ன வியாபார தந்திரம் பண்ண? தாத்தா, நம்ம அதிரசம் எப்பவுமே நல்லா இருக்கும், அதுக்கு எதுக்கு தந்திரம்? அதனால உள்ளத உள்ளபடி சொல்லி நல்லபடியா வித்தோம் தாத்தா. அதனாலதான் தாத்தா இவ்வளவு காசு வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம்ப்பா. தாத்தா 4200 ரூபாய் இருக்கு. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஆனா நான் கொடுத்த அதிரசத்தோட மொத்த விலையே 2500 ரூபாய் தான். நீ எதை 4 லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்க. அருமையான வியாபாரம், ரொம்ப பிரமாதமா பண்ணிருக்கப்பா. தேங்க்ஸ் தாத்தா. நாம தான் இன்னைக்கு ஜெயிக்க போறோம். பொம்மி மண்ணு கவ்வ போறா. அவ பாக்ஸ் திறக்கும் போது அவ யோகியது என்னன்னு தெரியும். பொம்மி, நீ எவ்வளவு வியாபாரம் செஞ்சிருக்கேன்னு பாக்கலாமா? தர்ஷினி எடுமா. சரிங்க தாத்தா. எல்லாரும் வந்துட்டீங்களா? சரி, இன்னைக்கு என்ன போட்டி வைக்க போறேன்னு நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவளோட காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு இந்த ரவுண்ட் சவாலும் சுவாரஸ்யமும் நிறைஞ்ச ரவுண்டா தான் இருக்க போகுது. 4 போட்டியாளர்களுக்கும் 4 விதமான ட்ரே கொடுப்பேன். அது துணி போட்டு மூடி இருக்கும். ஆனா 4 ட்ரேலையும் இருக்கிற பொதுவான விஷயம் என்னன்னா, எல்லாமே ஸ்வீட் செய்யறதுக்கான பொருட்கள் தான். ஓ, சூப்பர். அதை பயன்படுத்தி யாரு அற்புதமான சுவையோட ஸ்வீட் பண்றாங்களோ அவங்க தான் போட்டியில ஜெயிச்சவங்க. தாத்தா, யாருக்கு எந்த ட்ரெயின் நாங்க எப்படி டிசைட் பண்றது? இருக்கவே இருக்கு குலுக்கல் சீட்டு. ஓ, ட்ரேல நம்பர் எழுதி இருக்கும். சீட்டை குலுக்கி போட்டு எந்த நம்பர் யாருக்கு வருதோ அவங்க அந்த ட்ரேவை எடுத்து அதுல உள்ள பொருட்களை வச்சு ஸ்வீட் பண்ணணும். ஓகே தாத்தா. போட்டிக்கு தேவையானது எல்லாமே ரெடியா இருக்கு. உங்களுக்கு கூட மாட ஒத்தாசை செய்ய நம்ம மாஸ்டரோட அசிஸ்டன்ட் சேகர வர சொல்லிருக்கேன். ட்ரேல இருக்க போற பொருட்கள் எல்லாம் வித்தியாசமான பொருட்கள். அதனால சேகர சில பொருட்களை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். இப்ப வந்துருவான். மனு, ஒரு வழியா நீ ஒரு விஷயத்துல ஜெயிச்சிட்ட மனு. என்ன சொல்றீங்க? தாத்தாவோட மூளைக்குள்ள புகுந்து என்ன போட்டியா இருக்கும்னு முதல்லயே ஸ்மெல் பண்ண பாத்தியா? அங்கதான் நீ நிக்கிற. சோ நம்ம ஜெயிச்சே தீர்வோம். அந்த பொம்மி மண்ணு கவ்வ போறா. எதுக்குங்க? 4 ட்ரேல நமக்கு எந்த நம்பர் ட்ரே வந்தாலும் சரி, அது பண்றதுக்கான இன்கிரிடியன்ஸ் மாஸ்டர் கையில இருக்கும். நம்பர் ட்ரே நம்பர் மட்டும் சொன்ன போதும், மாஸ்டர் சூப்பரா ஒரு ஸ்வீட் பண்ணி அசத்திடுவாரு. ஏங்க, அந்த ஸ்வீட்டை நானே ரொம்ப நல்லா செய்வேங்க. அது எனக்கே தெரியும். ஆனா இந்த தடவை பொம்மியை நாம ஜெயிச்சே தீரணும். அதனால ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது. அதான் ஸ்வீட் செய்யறதுல அனுபவம் இருக்கிற இந்த மாஸ்டரை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். பொம்மியை விட இவர் ஸ்வீட் செய்யறதுல கிங். அதெல்லாம் ஓகேங்க. ஆனா அவர் இங்க பண்ற ஸ்வீட் அங்க இருக்கிற நம்ம டேபிளுக்கு எப்படி வரும்? இவ்ளோ பிளான் போட்ட எனக்கு அத பண்ண தெரியாதா? நடுவுல 2 நிமிஷம் பவர் கட் பண்ண ஆள ரெடி பண்ணிட்டேன். ஓ, அப்போ மாஸ்டர் செஞ்ச ஸ்வீட் உள்ள வரும், நீ செஞ்ச ஸ்வீட் வெளியே போகும். எப்படி?
சரி, இப்போ போட்டி ஆரம்பிச்சதும் இந்த 4 ட்ரேவையும் கொண்டு வந்து அங்க வைக்கணும். சரிங்க சார். அது வரைக்கும் இதை ஜாக்கிரதையா பாத்துக்கணும் சேகர். போலாமா? சரி மாமா. தமனம்மா சொன்ன மாதிரி இந்த 4 ட்ரைவை போட்டோ எடுத்து அவங்களுக்கும் மாஸ்டருக்கும் அனுப்பிடணும். ஐயோ, அது யானை இல்ல வேம்பு சார், ஆனை. நெய்னா? ஆனா பசுன்னு அர்த்தம். பசுவோட நெய் சாப்பிட்டு உடம்பு கெட்டு போச்சுன்னா பூ நெய்க்கு ஒரு காலம் வரும்னு சொல்றாரு. பூனைக்கு என்ன பூமி காலம் வரும்? ஐயோ, பூ நெய்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் தெரியுமா? பூவோட நெய் தேன். எங்க ஊர் பக்கத்துல எல்லாம் தேனுனா பூனைன்னு சொல்லுவாங்க. பூவோட நெய் தான் தேன். அப்படியே சொல்ற? ஆமா வேம்பு சார். அப்போ இதுக்குள்ளயும் தேன் இருக்குன்னு தானே அர்த்தம். இருங்க, வேம்பு சார், சக்கரை இல்லாட்டி என்ன, இந்த தேனை வச்சு அசத்திடலாம். இதோ வாழைப்பழம் இருக்கு, பலாப்பழம் இருக்கு, தேன் இருக்கு. இத வச்சே நான் அசத்திர மாட்டேன். மாம்பழம் இருக்கு. சூப்பரா ஸ்வீட் செஞ்சு ஜெயிச்சு காமிக்கிற வேம்பு சார். அப்படி சொல்லு பூமி. ஓகே ஓகே. பூமி சரி செய்யி. மாஸ்டர் ரெடிங்களா? இருப்பா, இப்பதான் ட்ரேல ஊத்தி இருக்கேன். இருக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஆறட்டும். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கொண்டு போய் கொடு. அவங்க துண்டு போட்டு அங்க கொடுக்கட்டும். சரி மாஸ்டர், கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க. சரிப்பா. ஏப்பா, இன்னும் 20 நிமிஷம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள செஞ்சு முடிக்கணும். என்னப்பா திடீர்னு கரண்ட் போயிடுச்சு? சித்தார்த் ஏதாவது ஃபியூஸ் கீஸ் போயிருக்கா பாருப்பா. சரிங்க தாத்தா. இரு சித்து, நானும் வரேன். சரி வா. சூப்பரா இருக்கு மனோ. எக்ஸ்ட்ராடினரியா பண்ணிருக்காரு. நீ பண்ணதை விட நல்லா இருக்கு. நான் பண்ணது கிட்டத்தட்ட இதே டேஸ்ட்ல தான் இருந்தது. சரி சரி, பாதி எதுக்கு, நம்ம வின் பண்ணணும் அவ்வளவுதான். என்ன மாமா, பூசணிக்காயும் சக்கரை பாட்டிலும் கையில வச்சிருக்கீங்க? ஐயோ, மானத்தை வாங்குறாரே. என்ன மாப்பிள, திடீர்னு லைட் ஆஃப் ஆனதும் இப்படியா இருட்டுக்குள்ள திருட பாப்பீங்க? இல்ல மாமா, அந்த பாவக்காயை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு புரியல. அதனாலதான். உங்களுக்கு கொடுத்ததை வச்சு செய்யணுங்கிறது தானே போட்டியோட கான்செப்டே.
நீங்க இப்படி எல்லாம் போய் எடுத்தா அப்புறம் உங்களை போட்டில இருந்து விலக்க வேண்டி வரும். ஐயோ மாமா, நான் இதெல்லாம் வச்சிடுறேன். அறிவு இருக்கா உங்களுக்கு? நானும் எங்க ஆளை காணமேன்னு பார்த்தா சக்கரை திருட போனீங்களா? என்னாச்சு? போகும்போது அடுப்ப சிம்ல வச்சுட்டு தான் போனேன். இப்ப வந்து பார்த்தா அடுப்பு ஃபுல்லா எரிஞ்சு பாத்திரமே கருகிருச்சு. இந்த பழஜாமே போச்சு வேம்பு சார். சரி சரி, கவலைப்படாத. இத வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசி. என்ன மாப்பிள, என்னாச்சு? இன்னும் ரெடி ஆகலையா? இதோ வர மாமா. என்னங்க, சீக்கிரம் எடுத்து பிளேட்ல வைங்க. எடுக்க வரல, வந்தா நான் எடுத்துட மாட்டேனா? ஐயோ, என்னங்க இது? நான் என்ன பண்ணட்டும்? சட்டியில கரண்டி ஒட்டி ரொம்ப நேரம் ஆகுது, அதான் எடுக்க வர மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே வளரு. சரி சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அப்படியே கொண்டு போய் அங்க வச்சிருங்க. சரி சரி. மனோ பண்ண பலாப்பழ மைசூர் பாகு தான் பிரமாதமா இருக்கு. மனோ, சக்சஸ். எஸ். சிவகாமி மாமா, சபையில வச்சு கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. உன் மனசாட்சிப்படி சொல்லுமா, பொம்மி செஞ்ச ஜாம விட மனோ செஞ்ச ஸ்வீட் தான் நல்லா இருக்கா? ஆமா மாமா, என் மனசுல தோணுனதுதான் நான் சொன்னேன். இப்படி இருக்கிறதா அவருக்கும் நல்லது, இந்த வீட்டுக்கும் நல்லது.
சும்மா இந்த வீட்டுக்குள்ள கலாட்டா பண்ணிக்கிட்டேன். அவரே கோபத்துல இருக்காருன்னு சொன்னா நீ இப்படி அவரை வெறுப்பேத்துற மாதிரி பேசுறியே. சரி, அப்ப நான் ஒண்ணு சொல்றேன், எல்லாரும் கேளுங்க. தாத்தாவோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு பாட்டு போட்டி வைக்கலாமா, டான்ஸ் போட்டி வைக்கலாமான்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தீங்கல்ல? இன்னைக்கு தாத்தாவே இப்படி உட்கார்ந்து ஒரு ஐடியாவை கொடுத்திருக்காரு. இப்போ போட்டி என்னன்னா, தாத்தாவை யாரு சிரிக்க வச்சு மறுபடியும் நார்மல் ஆக்கறதுதான் போட்டி. அப்புறம் முதல்ல தாத்தாவை சிரிக்க வச்சு யாரு நார்மல் ஆக்குறாங்களோ அவங்களுக்கு வளர்மதி அத்தை போட்டிருக்க பெரிய நெக்லஸ கிஃப்டா கொடுத்துடலாம். என்னது? ஐயோ, என்னங்க, என்னை விட நீங்க ரொம்ப பதறீங்க. ஏற்கனவே வாரிசு போட்டியிலயும் எதுவுமே தேராதுன்னு தெரிஞ்சு போச்சு. உள்ளதும் போச்சுடா நொல்ல கண்ணான்னு. இருக்கிற இதுவும் போச்சுன்னா என்ன பண்றது? அப்போ நானும் போட்டிக்கு ரெடி. நாங்களாம் போட்டிக்கு ரெடி. ஆமா, நான் ரெடி. இவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். நான் இவ்வளவு சீரியஸா கோச்சிட்டு உட்கார்ந்துருக்கேன், என்ன வச்சு காமெடி பண்றானே. தெய்வநாயகம், நீ விடக்கூடாது. இவ்வளவு விஷயத்தை நீ வாழ்க்கையில தாண்டி வந்திருப்ப. யாரு என்ன பண்ணாலும் நீ ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்துச்சாம். என்ன கேட்டுச்சான்? மாமா, முதல்ல கதை நிறுத்துங்க. ஏன் நல்லா இல்லையா? அங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி கண்ணையாவது திறந்து வச்சிருந்தாரு தாத்தா. நீங்க சொன்ன கதையில கண்ணையே மூடிட்டாரு. என்ன மாமா இது? என்ன சித்தி, பாட்டிக்கு போன் பண்ணி பேசுனீங்களா இல்லையா? எங்க இருக்காங்களா? நைட்ல இருந்தே அப்பா இப்படிதான் இருக்காராம். அதனாலதான் அம்மா அப்பாவோட மன வருத்தம் போகணும்னு கோவில்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்களாம். போட்டி வைக்கிறேன்னு ஆரம்பிச்சு கடைசியில இவ்ளோ சீரியஸா போய் முடிஞ்சிருச்சு பொம்மி. போட்டியும் வேணாம், ஒண்ணும் வேணாம். தாத்தா படுற வேதனைய பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சத்தம் போடாத. தாத்தாவை சிரிக்க வைக்க நான் போட்ட வேஷம் எப்படி இருக்கு? சூப்பர். இதே வார்த்தைய தாத்தா வயால சொல்ல வச்சு அவர் சிரிக்க வைக்கிறேன் பாரு. டார்லிங் தேவா, எப்படி இருக்கீங்க? என்ன தேவா, இத்தனை வருஷம் கழிச்சு உங்களை பார்க்க வந்திருக்கேன். நீங்க இப்படி என்ன பார்க்காம இருந்தா அது நல்லா இருக்கா? சொல்லுங்க தேவா. யாரா இருக்கும்? சின்ன வயசுல நாம எப்படியெல்லாம் விளையாடி இருக்கோம்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சமையல் விளையாட்டு, கல்யாண விளையாட்டு, இதெல்லாம் விளையாடி இருக்கோம். அப்புறம் நம்ம 2 பேரும் மார்க்கெட்டுக்கு போய் வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வர மாதிரி விளையாடி இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நான் திடீர்னு ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டேன்.
அந்த சமயத்துல நீ ஏன் என் கூட விளையாட வரதில்லைன்னு என்கிட்ட கேக்குறதுக்காக நடுராத்திரியில பைப்ப பிடிச்சு ஏறி மொட்டை மாடியில இருக்கிற என் ரூமுக்கு என்ன பார்க்க வந்துட்டீங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னோட இது புது கதையா? ஏற்கனவே இந்த கதையத்தான் நான் ஓட்டி காட்டிட்டேனே, மறுபடியும் அப்புறம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம 2 பேரும் சேர்ந்து பக்கத்துல இருக்கிற டென்ட்டுக்கு போயிருக்கோம். அங்க முறுக்கு கமர்கட்டை எல்லாம் காக்கா கடி கடிச்சு ஆளுக்கு பாதியா சாப்பிட்டிருக்கோம். ஞாபகம் இல்லையா? ஏன் அமைதியா இருக்கீங்க தேவ்? சொல்லுங்க டார்லிங் தேவ், சொல்லுங்க. தேவ், டார்லிங் தேவ். தாத்தா, இதுக்கு மேல என்னால நடிக்க முடியாது. சிரிங்க தாத்தா, பேசுங்க தாத்தா. நீங்களா சிரிச்சு என்ன பண்றது? சிரிக்க வேண்டிய தாத்தா சிரிக்க மாட்டேங்கிறாரு. இங்க பாருங்க, எவ்வளவு பெரிய ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கேன் பாத்தீங்கல்ல. உங்க மௌன விரதத்தை இதோட முடிச்சிருங்க தாத்தா. இங்க பாருங்கப்பா, இனிமே நாங்க எந்த போட்டியிலையும் தலையிட மாட்டோம். மீதி இருக்கிற எல்லா போட்டியும் நடத்த போறதும் நீங்க தான், தீர்ப்பு சொல்ல போறதும் நீங்க தான். போட்டியை நடத்துங்கப்பா. சரிடா. நீங்க எல்லாருமே என்ன சிரிக்க வைக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சு காட்டினீங்க. ஒரு வியாபாரத்துக்கு முக்கியமானது அதை செய்யறது, வியாபாரம் பண்றதுன்னு அது எல்லாமே தாண்டி நாம செஞ்ச பொருளுக்கு விளம்பரம் பண்ணி அதை கொண்டு போய் வாடிக்கையாளர்கிட்ட சேர்க்கறது ரொம்ப முக்கியம். அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து அஞ்சலி ஸ்வீட்ஸ்க்கான விளம்பர படத்தை எடுக்கணும். அதோட கான்செப்ட வெளியில எல்லாம் வாங்க கூடாது. நீங்களே யோசிச்சு நம்ம வீட்லயே அதை படமாக்கி அதை விளம்பர படமா தயார் பண்ணி எனக்கு காட்டணும். என்னடா பண்ற தாத்தா? என்னோட விளம்பர படத்துல ரிஹர்சல் ஒருத்தன் பயங்கர கோவத்துல இருக்கான் தாத்தா. வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறான். அவனுக்கு நம்ம அஞ்சலி ஸ்வீட்ஸ கொடுத்த உடனே எப்படி சாந்தமாவரா அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் தாத்தா இந்த ஆட். அதுக்கான ரிஹர்சல் தான் தாத்தா இது. பாருப்பா, சொல்லுங்க. இப்படி கண்ணுல பாக்குறதெல்லாம் உடைச்சேன்னா வீட்டுக்குள்ள எதுவுமே மிஞ்சாது. வேற ஏதாவது கான்செப்ட் பண்றியா? சரி தாத்தா, யோசிக்கிறேன். முதல்ல டிவிய வைப்பா. இது ரொம்ப நல்ல டிவி, ரொம்ப நாளா நம்ம வீட்டுல இருக்கு. ஓ, நான் கூட புது டிவியோன்னு நினைச்சேன். நல்ல வேளை டிவி தப்பிச்சது. உடைக்காம ஒரு கான்செப்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? எதையாவது கிழிக்கலாமா? சரி, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் தாத்தா. Here we go. ஏய், நில்லு. கழட்டு, மொத்த நகையும் கழட்டு, சீக்கிரம். சீக்கிரம் கழட்டு. குடு குடு. அந்த பைய எடு 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 எடு. இந்தாங்க. குடு. என்னது இது? என்னன்னு கேக்குறாங்க. அதை எடுக்காதீங்க. அதை எடுக்காதீங்க. ஸ்வீட். எடுக்காதீங்கன்னு சொல்றேன்ல. ஆஹா, எடுக்காதன்னு சொன்னா அத சாப்பிட வேற சரியா நீ? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அடி பாவி,
நகையெல்லாம் கழட்ட சொல்லும் போதெல்லாம் அமைதியா கழட்டி கொடுத்துட்டு இத்தனோடு ஸ்வீட் எடுத்ததுக்கு இப்படி போட்டு அடிக்கிறிய. நீ எடுத்தது வெறும் ஸ்வீட் இல்ல, அஞ்சலி ஸ்வீட். நான் எப்பவும் எதுக்காகவும் அஞ்சலி ஸ்வீட்டை விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு எல்லாத்தை விட வசதி இந்த அஞ்சலி ஸ்வீட்ஸ் தான். குட்ரா குட்ரா குட்ரா. குடுக்குறேன். அற்புதமான சுவைக்கு அஞ்சலி ஸ்வீட்ஸ். அடுத்தது பொம்மி ஒண்ணுதாமா? ஆமா தாத்தா. என்னது? என்னாச்சு? தாத்தா இருங்க, நான் என்னன்னு பாக்குறேன். சரிப்பா. சிவகாமி லைட் போடு. சரிங்க மாமா. என்னாச்சு சித்தார்த்? ஃபைல் கரப்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க செக் பண்றேன். தாத்தா மேல ஒரு காப்பி இருக்கு, நான் எடுத்து வந்துடுறேன். சரியா? சரிப்பா. என்னாச்சுப்பா சித்தார்த்? வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரு. தாத்தா நான் ஒண்ணு பண்றேன் தாத்தா. நான் ஏதாச்சும் ஒரு கடையில கொடுத்து ரெக்கவரி சாஃப்ட்வேர் வச்சு ரெடி பண்ண முடியுமான்னு பாக்குறேன். அது எப்படி தாத்தா? போட்டியோட டைமே முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு அவங்க எடுத்துட்டு வந்து அத நம்ம எப்ப பாக்குறது? இங்க பாருங்க, இப்ப பார்த்த இந்த 3 ஆட்ல இருந்து எது பெஸ்ட் நீங்க சொல்லுங்க. அதுதான் கரெக்டா. ஆமா தாத்தா. நான் பார்த்த 3 ஆடுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா இந்த 3 ஆடுல பெஸ்ட்னு பார்த்தா அது மனோவோடதுதான். எஸ். சூப்பர். தாத்தா தாத்தா அடுத்த போட்டி என்ன தாத்தா? என்னம்மா 2 போட்டியில ஜெயிச்ச உடனே அடுத்து என்ன போட்டின்னு ரொம்ப உற்சாகமா கேக்குற? கொஞ்சம் வெயிட் பண்ணு, நாளை காலையில சொல்றேனே. ஒரு யோசனை இருக்கு, அது இன்னும் முழு வடிவத்துக்கு வரல. சரியா? போட்டியில கலந்துக்கிற 4 பேரும் அவங்க தனித்தனியா அதிரசம் செஞ்சு அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸ் கிட்ட கொண்டு போய் கொடுங்க. யாரோட அதிரசம் நல்லா இருக்குங்கிற அவங்க ஆர்டரோட வரீங்களோ அவங்க தான் இந்த போட்டியில ஜெயிச்சவங்க. தாத்தா இது கடைசி போட்டி. இது வரைக்கும் நான் எதுலயுமே ஜெயிக்கல. இதுல ஜெயிச்சும் எதுவுமே நடக்க போறதில்ல. அதனால இந்த போட்டியில நான் பொம்மிக்கு ஹெல்ப் பண்றதா முடிவு பண்ணிருக்கேன் தாத்தா. நானும் இந்த போட்டியில கலந்துக்க போறதில்ல மாமா. நான் மனோக்கு ஹெல்ப் பண்றேன் மாமா. அது குடுமா, இந்த குடு குடு குடு. மனு இது அதுல போட்டு.
என்னது இது? இனிமே தானே அவங்க எல்லாம் அதிரசம் சாம்பிள் கொடுக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கே இப்படி ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. தாத்தா தாத்தா என்ன தாத்தா தூக்கம் இல்லையா? இல்லப்பா. என்ன தாத்தா உடம்பு எதுவும் சரியில்லையா? நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா? வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. திடீர்னு ஒரு கெட்ட கனவுப்பா, அதான் தூக்கம் கலைஞ்சு போச்சு. அதான் ஒரு யோசனையிலேயே வந்து நின்னுட்டேன். தாத்தா விடிய காலை கனவு பளிச்சிருன்னு பயப்படாதீங்க. விடிய காலையில கண்ட கனவு கெட்ட கனவா இருந்து அத வெளியில சொன்னா பலிக்காதுன்னு சொல்லுவாங்க. இத நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியது இல்ல தாத்தா. சரி, இப்ப அந்த கனவு என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. நிச்சயமா அது பலிக்காது. தாத்தா சொல்லுங்க தாத்தா. சொல்றேன். சொல்லாம இருக்கணும்லாம் ஒண்ணும் இல்ல. பொம்மி தான் இந்த அதிரச போட்டியில ஜெயிச்சு கவர்மெண்ட் லெட்டரோட வரா. இது சம்பந்தமா வீட்டுக்குள்ள ஒரு பெரிய தகராறு வந்துருமோன்னு மனசுக்குள்ள பயம் வந்துருச்சு. அதுவும் இல்லாம பொம்மி இந்த வாரிசு போட்டியில தோத்துருவாளோன்னு பயமா இருக்குப்பா. என்ன தாத்தா மீன் குஞ்சு நீச்சல் போட்டியில தோத்துருன்னு சொல்ற மாதிரி இருக்கு உங்க பேச்சு. நடக்க போறது அதிரச சாம்பிள் கொடுத்து யாரு ஆர்டரை வாங்கிட்டு வர போறாங்கன்ற போட்டி தான். அதிரச செய்யறதுல பொம்மி அடிச்சுக்க உலகத்துல யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்கு தாத்தா வீணா கவலைப்பட்டு இருக்கீங்க? அது இல்லப்பா, அது தாத்தா மனோவால இந்த போட்டியில ஜெயிக்கவே முடியாது. நீங்க போங்க, முதல்ல போய் நிம்மதியா தூங்குங்க. இதுக்கெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு தயவு செஞ்சு உங்க உடம்பு நீங்களே கெடுத்துக்காதீங்க. போங்க தாத்தா. சரிப்பா. இதுக்குள்ள வை, வா. இதுலயா? இதுக்குள்ள வச்சாதான் பூட்ட முடியும். அப்படியே ஒரு பூட்டு எடுத்து வந்து பூட்டிரு. இப்போ திடீர்னு பூட்டு கேட்டா நான் எங்க போவேன்? சரி வெயி, வச்சுட்டு போய் பூட்டு எடுத்து வா. சரி, நான் போய் பூட்டு தேடி எடுத்துட்டு வரேன். போ. வாங்க வாங்க. அதிரசம் பாக்ஸ் கீழே இருக்கு. ஏதோ ரேக்ல இருக்குன்னு சொன்னாங்க. இதான் வச்சு போடணும் போல இருக்கு.
இவ அங்கிளை பார்த்து எந்த அதிர்ச்சியும் இல்லாம வரா? ஒருவேளை அங்கிள் தப்பிச்சிட்டாரா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா எடுத்திருக்கலாம் போல இருக்க. சொதப்பிட்டேன. கையில வச்சிருந்த போன் எங்க? ரூமுக்குள்ளே வச்சிட்டோம் போல. அப்பாடா, என்ன கொண்டு வந்து இப்படி உட்கார வச்சுட்டாங்க. அண்ணி, நீங்க இதுலயும் தோத்துட்டீங்க. எப்படி 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 எப்படி? உங்களுக்கு கையில அடிபட்டு ரத்தம் வந்ததும் உடனே அண்ணன் வாயில விரல வச்சு சூப்பி இருந்தாருன்னா உங்க 2 பேருக்குள்ள இன்டிமசி இருக்குன்னு அர்த்தம். ஆனா அண்ணன் என்ன பண்ணாரு? தண்ணிக்குள்ள உங்க விரல வச்சு அதுக்கப்புறம் ஐஸ் கட்டி எடுத்து விரல வச்சு அமுக்குனாரு. அதனால நீங்க தோத்துட்டீங்க. ஐயோ, நீ என்ன லூசா? நான் தான் கையில அடிபட்ட மாதிரி நடிச்சேன். அப்புறம் எப்படி நீ சொல்ற மாதிரி எல்லாம் நடக்கும்? அவரும் எனக்கு அடிப்பட்ட பதட்டத்துல அது பண்றேன் இத பண்றேன்னு அலப்பற பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க டாஸ்க்ல தோத்துட்டீங்க. அடுத்த டாஸ்க் வைப்போம், அதுல நீங்க வின் பண்ணணும். சரி. ஆனாலும் அவரு என் மேல ரொம்ப பிரியமா தான் இருக்காரு. அண்ணி, பிரியமா இருக்கிறது வேற, நாங்க நினைக்கிறது வேற. சரி, நம்ம சமையல் வேலையை பார்க்கலாமா? சார், என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல, பொரியலுக்கு அவரைக்காய வெட்டிட்டு இருக்கேன். அவரைக்காய் பொரியல் வெட்டுறதுக்கு அது ஏதோ போஸ்ட் மாடர்ன் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க எந்த காலத்துல வெட்டி முடிச்சு நம்ம எப்போ சமையல முடிக்கிறது? இப்படி அவரைக்காய வெட்டுவாங்க? வேற எப்படி வெட்டுவாங்க? அப்படிதான். அட வாங்கப்பா, உட்காருங்க, சாப்பிடலாம். பரவாயில்ல, முதல்ல நீங்க சாப்பிடுங்க தாத்தா, நாங்க அப்புறமா சாப்பிடுறோம். சரி. தாத்தா, சாப்பாடு எப்படி இருக்கு? இது சபரிமலை சீசன்ல கன்னி சமையல்ல வச்சுக்கலாம். அன்போட எனக்காக செஞ்சது இல்லையா? அற்புதமா இருக்கு ருசி. அப்போ கேக்கு? கேட்கவா வேணும்? பொம்மி கைப்பட்டா எல்லாத்துக்கும் ருசி கூடிடும். போதுமா? போதும் போதும். வயிறை விட மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்குமா? தாத்தா, காலையில ஏதோ கவலையா இருக்கிற மாதிரி சொன்னீங்களே. பறந்து போயிடுச்சுப்பா, பறந்து போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. என்ன செய்ய போற? கவலையே படாதீங்க அங்கிள், நான் இத கச்சிதமா முடிச்சிருவேன். இதுதான் சரியான சந்தர்ப்பம். என்ன தமன்னா, என்னாச்சு? நான் போய் ஒரு விஷயத்தை முடிக்காம வருவேனா? அப்போ அதேதான். பொம்மையோட பாக்ஸ்ல இருந்த அதிரசத்தை எடுத்துட்டு நீ பண்ண அதிரசத்தை அந்த பாக்ஸ்ல அடுக்கி வச்சுட்ட. நம்ம கைக்கு பொம்மை பண்ண அதிரசம் வந்துருச்சு. சூப்பர்ங்க. மனு,
கடைசியா நான் விளம்பர போட்டியில அந்த ஆடை டெலீட் பண்ணது, அப்புறம் இப்ப இந்த அதிர்ஷ்டத்தை மாத்துனது, இப்படி ஏகப்பட்ட ரிஸ்க் எடுத்து எல்லாம் உனக்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். பதிலுக்கு நீ பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்ன பண்ணணும் சொல்லுங்க. வாரிசு பதவி உன் கைக்கு வந்ததும் நான் என்ன சொல்றனோ அதைத்தான் நீ கேட்கணும். புரியுதா? என்னங்க இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? இனிமே நீங்க சொல்றதுதான் எல்லாமே. ஓகேவா? அந்த பொம்மைய விட்டு கூடாது. அவளை ஆட்டி படைச்சி இந்த வீட்டை விட்டு அனுப்புற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காது. பண்ணிடலாங்க, கண்டிப்பா பண்றோம். சரி, நான் இதை போய் பத்திரமா வைக்கிறேன். எதுக்கு நான் பாக்கணும்? கரெக்டா தான் இருக்கோம்னா. அட கொஞ்சம் பிரிச்சுதான் பாரேன். இவன் எதுக்கு தேவையில்லாம இப்ப இப்படி தலையிடுறான்? அண்ணா என்னண்ணா, நான் பண்ண அதிரசம் எனக்கு தெரியாதா? பத்திரமா கரெக்டா இருக்குண்ணா. அதான் அத டிராக்குள்ள வச்சு பூட்டி வச்சிருந்தோம்ல. ஒன்னும் இல்லன்னு, இந்த வீட்ல நிறைய திருட்டு பூனை சுத்துது. அதனால வேம்பு சாரு இத டிரால வச்சு பூட்ட சொன்னாரு. சரி சரி சரி, நானும் பத்திரமா தான் பூட்டி வச்சிருந்தேன். சரி போலாமா? ஜெகதீஷ் வரோம். சரி. மனோ, நீங்க கூட உங்களோட பாக்ஸ் செக் பண்ணிக்கோங்க, அதிரசம் பத்திரமா இருக்கான்னு. ஜாஸ்கல் ஏதோ கேம் ஆடி இருக்கான்னு நினைக்கிறேன். எப்படி கண்டுபிடிச்சன்னு புரியலையே. நீ முதல்ல செக் பண்ணி பாரு. பாக்குறேங்க. மனோ, நம்ம பேசினபடி எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டல. விடுவனாங்க, நாம அந்த ஒரு சோர்ஸ மட்டும் தானே நம்பி இருக்கோம். கரெக்டா நடக்கும். இங்க பாரு மனோ, அவன் மட்டும் ஏதாவது சொதப்புனானா டோட்டலா சொதப்பிடும் பாத்துக்கோ. ஏங்க, அதனாலதான் நான் பயந்து போய் பணத்தை அட்வான்ஸாவே கொடுத்துருக்கேன். நம்ம பாக்ஸ்ல எல்லாம் பொம்மி பேரோட ஸ்டிக்கரையும், பொம்மி பாக்ஸ்ல எல்லாம் என் பேர் இருக்கிற ஸ்டிக்கரையும் மாத்தி ஒட்ட சொல்லிருக்கேன். அத வீடியோவா எடுத்து நமக்கு அனுப்பவும் சொல்லிருக்கேன். வெரி குட் வெரி குட். இத பாருங்க. மனோ, எப்படி இருந்தாலும் அந்த ஆர்டர் நமக்கு தான் கிடைக்க போகுது. அப்புறம் எதுக்கு மத்தவங்க வெயிட் பண்றாங்கன்னு தெரியலையே. தமனா, இது பொது இடம். இங்க வந்து சும்மா ஒம்பழுத்துட்டு இருக்காங்க. ஐயோ வேம்பு சார், அமைதியா இருங்க வேம்பு சார். எங்க கிட்ட திறமை இருக்கு, அதனால நாங்க நம்பிக்கையா பேசுறோம். என் பக்கம் அந்த கடவுளே இருக்காரு, எனக்கும் நம்பிக்கை இருக்கு. வணக்கம். என்ன மனோ, தாத்தாவுக்கு எப்படியும் பொம்மி தான் ஜெயிச்சு வருவாங்கிற ஆசையும் தன்னம்பிக்கையும் இருக்கும். ஆனா நாம ஜெயிச்சிருக்கோங்கிற விஷயத்த இங்கிருந்தே அனௌன்ஸ் பண்றோம். அவங்க கையாலேயே நம்ம 2 பேருக்கும் ஆரத்தி எடுக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம உள்ள போறோம். பண்றோம். எஸ். நல்ல செய்தியோட வருவாங்க பாருங்க. தாத்தா, அப்பா,
நான் ஜெயிச்சிட்டேன்ப்பா. அப்பா, மனோ ஜெயிச்சிட்டேன்னு வந்து நின்னுகிட்டு இருக்கா, நீங்க அங்க போகாம நின்னுகிட்டு இருக்கீங்க. வளரு, ஆரத்தி தட்ட சும்மா வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? போய் ஆரத்தி எடுமா. போங்கப்பா. தாத்தா, அப்பா, நான் ஜெயிச்சிட்டேன். நீ யாரோட ரத்தம்டா? ஏன் ரத்தம்டா? ஜெயிக்கிறதுக்குன்னு பிறந்தவன். நல்ல வேளை அந்த பொம்மி ஜெயிக்கல. கடைசியா போட்டியில இருந்து விலகி கரெக்டா மனோ பக்கம் சேர்ந்துட்டோம். அது வரைக்கும் நல்லது. தாத்தா, நான் செஞ்ச அதிரசத்தை எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு அசந்து போயிட்டாங்க தாத்தா. சொல்ல போனா உங்களை என்னோட மானசீக குருவா ஏத்துக்கிட்டு நான் அதிரசம் செஞ்சேன் தாத்தா. அதிரசம் அருமையா இருக்குன்னு ஆர்டரை எனக்கு கொடுத்ததும் என்னால சந்தோஷத்தை தாங்க முடியல தாத்தா. என் வெற்றி முழுக்க உங்களை தான் சேரும் தாத்தா. அம்மா வளரு, அப்பா, மனோ ஜெயிச்சுட்டு வந்திருக்காமா, ஆரத்தி எடுமா. சரிப்பா. உங்க எல்லாரோடையும் வாழ்றதுக்கு எனக்கு தான் கொடுத்து வைக்கலையேன்னு அம்மா ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க தாத்தா. ஆனா அம்மாவுக்கு கிடைக்காத கொடுப்பனை அப்பா மூலமா எனக்கு கிடைச்சது தாத்தா. இந்த கொடுப்பனை இப்போ அம்மாவுக்கும் கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் தாத்தா. மா, வாங்கம்மா உள்ள. அப்படிலாம் இல்லம்மா. யார் என்ன ஒதுக்கணுமோ அந்த அன்னலட்சுமி என்னை ஏத்துக்கிட்டாங்க. ஆனாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வீட்டுல இருக்கிற யாராலையுமே என்னை ஏத்துக்க முடியல. இந்த வீட்டுல நானும் ஒருத்திய வாழணும். நீங்க எல்லாரும் என்னை ஏத்துக்கணும்னு நான் எவ்வளவு நாள் ஏங்கி இருக்கேன் தெரியுமா? ஊரறிய ஒரு நல்ல வாழ்க்கையை என்னால வாழ முடியாம எத்தனையோ இடங்கள்ல அவமானங்களை சந்திச்சிருக்கேன். எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கும் போதுதான் என் புள்ள மனோவுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கீங்க. எனக்கு எனக்கு அதுவே போதும். மத்தபடி உங்க விருப்பத்துக்கு மாறா நான் என்னைக்குமே நடந்துக்கவும் மாட்டேன். நடந்துக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அம்மா, இன்னைக்கு எல்லாருமே விருப்பப்பட்டதாமா உன்னை இந்த சேர்ல உட்கார வைக்க போறாங்க. என்னோட விருப்பத்துக்கு இந்த வீட்டுல இருக்கிற யாரும் தடை சொல்ல மாட்டாங்கம்மா. வாங்கம்மா, வாமா. சாவித்ரி, நீ என் பையங்கிறதுக்காக
நீ செய்யற தப்புக்கெல்லாம் என்னால துணை போக முடியாது. இந்த வாரிசு பதிவை ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீ ஒரு தப்பான காரியத்தை பண்ணிருக்க மனோ. அது என்னன்னு நீ ஏன் உன் வாயால சொல்றியா இல்லையா? நீங்க அந்த சேர்ல உட்காருங்கம்மா. பட்டமோ பதவியோ அது நம்ம தகுதியை பார்த்து அவங்களா விருப்பப்பட்டு கொடுக்கணும். அத அபகரிக்க கூடாது. நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு மனோ. நீ என்ன ஸ்வீட் செஞ்சு ஜெயிச்சிருந்தேன்னு சொல்லி இருந்தாலும் நான் உன்னை நம்பியிருப்பேன். ஆனா அதிரசத்தை பொம்மையை விட நான் சிறப்பா செஞ்சு இந்த போட்டியில ஜெயிச்சேன் நீ சொன்ன பாத்தியா? அதை என்னால சுத்தமா நம்ப முடியல. எவ்வளவு கஷ்டத்திலயும் உன்னை தப்பா வாடுறதுக்கு நான் பழக்கவே இல்லையடா. இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீயா சொல்லு. இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்லு சொல்லு சொல்லுடா. சொல்லு சொல்லுங்கறல்ல. இப்ப சொல்ல போறியா இல்லையா? என்ன மன்னிச்சிருங்கம்மா. உதவும் சிங்கதிர்வேலோன் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினியாட மையல் நடனம் செய்யும் மயில் வாகனரார் கையில் வேலாயனை காக்க வென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக. இந்திரன் முதலாய் என் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக. வாசவன் மருகா வருக வருக. நேச குரமகள் நினைவோன் வருக. ஆறுமுகம் படைத்த ஐயா வருக. நீரிடும் வேலவன் நித்தம் வருக. சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக. சரவண பவனா சடுதியில் வருக. ரவண பவசரரரரரரர ரிவண பவசரிரிரிரிரிரிரி. அக்கா, இந்த வீட்டுக்குள்ள முதலா நான் வாயும் வயிறுமா வந்தப்போ இந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே உங்க வாழ்க்கைய நான் தான் கெடுத்தேன்னு நினைச்சு என்ன விரோதியா நினைச்சாங்க. ஆனா நீங்க பெருந்தன்மையோட என்னை ஏத்துக்கிட்டு எனக்கு ஆதரவு கொடுத்தீங்க. அந்த அளவுக்கு பெருந்தன்மையோட யாராலையுமே நடந்துக்க முடியாது. ஏன் உங்க இடத்துல நான் இருந்திருந்தா கூட அப்படி பண்ணிருப்பேனான்னு எனக்கு தெரியாதுக்கா. பெரியவங்களுக்கு பிடிக்கலங்கிற ஒரே காரணத்தினால நான் இந்த குடும்பத்தை விட்டு விலகியே போயிட்டேன். ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க தெய்வமா வாழ்ந்த இந்த வீட்டுல நான் மறுபடியும் வந்திருக்கேன்க்கா. உங்களோட அன்பு இறக்கம் எல்லாரையும் அனுசரிச்சு போற தன்மை இந்த மாதிரி எத்தனையோ நல்ல குணங்களை சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா அத்தனை பெருந்தன்மையும் எனக்கு இருக்கா இல்லையான்னு சத்தியமா எனக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனா உங்க இடத்தை நிரப்புறதுக்கு